திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மைவாடியில் 4வது நாளாக சின்னத்தம்பி யானை முகாமிட்டுள்ளது. கும்கி யானையை கொண்டு சின்னத்தம்பியை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இன்னைக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் வனத்துறை எடுக்க போறாங்க? இந்த சின்னத்தம்பி யானையை பாதுகாப்பாக வனத்திற்குள்ள அனுப்ப என்னென்ன வகையான திட்டமிடல்கள் அவங்க கிட்ட இருக்கு? சிபி, டாப்ஸ்லிப் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சின்னத்தம்பி காட்டு யானை தற்போது 4வது நாளாக இந்த உடுமலை கிருஷ்ணாபுரம் பகுதியில் தஞ்சமடைந்திருக்கிறது. நாம் தற்போது அந்த காட்டு யானை தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் நேரடியாக காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது நேற்று முதல் வனத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு குட்டை ஒன்றில் பதுங்கி இருந்தது. இதையடுத்து அந்த குட்டையிலிருந்து நேற்று இரவு வெளியேறிய சின்னத்தம்பி யானை தற்போது வரை அந்த குட்டைக்கு மீண்டும் திரும்பி செல்லாமல் இந்த கும்கி அணைகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே சுற்றி கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த கும்கி அணையினுடைய கலீம் என்ற கும்கி யானையுடன் மிக நெருக்கமாக பழகி வரக்கூடிய அந்த சின்னத்தம்பி காட்டு யானையானது தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்த கும்கி யானை கலீமுடன் சிறிது நேரம் விளையாடி விட்டு சென்று கொண்டிருக்கிறது. வனத்துறையினரை பொறுத்தவரை தற்போதைக்கு மீண்டும் இந்த காட்டு யானையை அதனுடைய இயல்பான போக்கிலேயே விட்டு விரட்டுவது என்ற ஒரு முயற்சியில் தான் வனத்துறையினர் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மீண்டும் கும்கியாக மாற்றக்கூடிய எண்ணம் இல்லை என்று தமிழக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மீண்டும் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் வனத்துறை சார்பில் இதுவரை மேற்கொள்ளவில்லை. அதே வேளையில் அந்த இயல்பான போக்கிலேயே அந்த தற்போது வெளியில் சுற்றி திரியக்கூடிய அந்த சின்னத்தம்பி காட்டு யானை இயல்பான இந்த பகுதியை விட்டு நகரும் போது கும்கி யானைகளது உதவியுடன் அந்த சின்னத்தம்பி காட்டு யானையை வனப்பகுதியை நோக்கி விரட்டி செல்வது என்ற ஒரு முடிவில் மட்டுமே தற்போது வனத்துறையினர் இருக்கிறார்கள். இதற்காக கலீம் மற்றும் மாரியப்பன் என்ற 2 கும்கி யானைகள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது மாரியப்பன் என்ற கும்கி யானையினுடைய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாரியப்பன் கும்கி யானையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிலேயே சின்னத்தம்பி காட்டு யானையானது இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் இந்த கும்கி யானைகளை பார்த்து சின்னத்தம்பி காட்டு யானை மிரட்சியடையவில்லை. மிக எளிதாக இயல்பாக மற்ற யானைகளுடன் பழகுவதை போல ஒரு கும்கி யானை மற்ற கும்கி யானையுடன் பழகுவதை போல இயல்பாக இந்த கும்கி யானைகளுடன் தற்போது பழகி கொண்டிருக்கிறது. சிபி, இன்னும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை வனத்துறையை பொறுத்தவரை இயல்பாக சின்னத்தம்பி காட்டு யானை வனத்துக்குள் சென்றால் இல்லை இந்த பகுதியை விட்டு சென்றால் கும்கி யானைகளது உதவியுடன் அது பின்னாலே வனப்பகுதிக்குள் விரட்டி செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதே வேளையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதோ அல்லது மீண்டும் லாரியில் ஏற்றி செல்வதோ போன்ற எந்த ஒரு உத்தரவும் இதுவரை வனத்துறை உயர் அதிகாரிகளிடமிருந்து இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வராத காரணத்தால் வேறு எந்த முயற்சியும் தற்போதைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று வனத்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குருசாமி, நேற்றைய தினம் சின்னத்தம்பி யானை கும்கி யானையுடன் நெருக்கமாக தோழர்களாக மாறிவிட்டார்கள். கும்கி யானையும் சின்னத்தம்பி யானையும் கும்கி யானையை வைத்து சின்னத்தம்பியை வனத்திற்குள் கொண்டு செல்லக்கூடிய அந்த முயற்சின்றது கை கொடுக்குமா? வேறு திட்டமிடல்கள் ஏதேனும் அவங்க கிட்ட இருக்கா? வேறு திட்டமிடல்கள் வனத்துறை உயர் அதிகாரிகளிடமிருந்து வேறு அறிவுறுத்தல்கள் எதுவும் வரப்பெறலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த கும்கி யானைகளது உதவியுடன் காட்டு யானையை அந்த சின்னத்தம்பி காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டுவது என்பது சற்று கடினமான பணியாகவே இருக்கும். அதே வேளையில் இயல்பாக அந்த சின்னத்தம்பி யானை நகரக்கூடிய பட்சத்தில் அந்த சின்னத்தம்பி யானையை வேறு பகுதிக்குள் செல்லாமல் அதனுடைய பக்கவாட்டு பகுதிகளிலேயே அந்த கும்கி யானைகளை கொண்டு செல்வதன் மூலம் சின்னத்தம்பி யானையை வழிநடத்தி செல்ல முடியும். வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் செல்லாமல் அதை தடுப்பதுடன் அதை வனம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நகர்த்த முடியும் என வனத்துறையினர் நம்புகின்றார்கள். ஆனால் சின்னத்தம்பி யானையை பொறுத்தவரை இந்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் முகாமிட்ட அந்த பகுதியிலிருந்து செல்லவே இல்லை. ஏனெனில் அந்த அமராவதி சர்க்கரை ஆலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கரும்பு தோட்டத்தில் ஏராளமான கரும்பு பயிரிடப்பட்டிருப்பதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக இங்கேயே தங்கி தொடர்ச்சியாக கரும்பை உண்டு வருகிறது. அதுவும் அந்த அமராவதி சர்க்கரை ஆலையின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குட்டை ஒன்றில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீரில் அவ்வப்போது ஓய்வு எடுத்துக் கொள்வதும் தொடர்ச்சியாக அங்கேயே தூங்குவதும் என தனது பொழுதை சின்னத்தம்பி யானை இங்கே கழித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த குட்டை பகுதியில் இருந்த முட்புதர்களை நேற்று இரவு வனத்துறையினர் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அதை அகற்றி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த சின்னத்தம்பி காட்டு யானை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்ததோ அந்த ஓய்வு எடுப்பதற்கான இடம் தற்போது இல்லாதபடியான ஒரு நடவடிக்கையை வனத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சின்னத்தம்பி யானை தனக்கு ஓய்வு எடுப்பதற்கான இடம் இங்கு இல்லாத பட்சத்தில் தற்போது
அல்லது இந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே வனத்துறையினர் கருதுகிறார்கள். எனவே தற்போது அந்த குட்டை பகுதியை விட்டு தற்போது கரும்புத்தோட்ட பகுதியில் இந்த சின்னத்தம்பி காட்டு யானை தஞ்சமடைந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் அல்லது இன்று மாலைக்குள்ளாக இந்த பகுதியிலிருந்து வெளியேறி மீண்டும் இந்த வேறொரு இடத்தை நோக்கி தனக்கு ஒரு பாதுகாப்பான ஓய்வு எடுப்பதற்கான ஒரு இடத்தை நோக்கி சின்னத்தம்பி காட்டு யானை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அப்படி செல்லும் போது இந்த கும்கி யானைகள் உதவியுடன் அதை வனப்பகுதியை நோக்கி வழிநடத்தி செல்வதற்கான திட்டமிடல்களில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக குருசாமி, சின்னத்தம்பி காட்டு யானை எப்பொழுது வனத்திற்கு திரும்பி செல்லும் அல்லது சின்னத்தம்பி யானையை வனத்திற்கு விரட்ட வனத்துறை எடுத்துக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலனளிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி குருசாமி.